இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல புசு புசுன்னு மல்லிப்பூ இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல பஞ்சு மாதிரி இட்லியும் நல்ல முருகலாக தோசையுமே செய்யலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே அந்த கார சட்னியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இட்லி ஒன்று காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இல்லையா. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கட்டாயமாக உங்கள் இட்லியும் இதே மாதிரி இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி, பருப்பு, மற்ற சாமான்கள்லாம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயோ நீங்கள் அளந்துக்கலாம். நான் 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த 4 கப்பு இட்லி அரிசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த கப்லேயே தான் உளுத்தம் பருப்பும் அளக்கணும். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 250 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக எடுத்த கப்லேயே ஜவ்வரிசி சேர்த்துக்க போகிறேன். மாவு ஜவ்வரிசின்னு கடையில் கிடைக்குங்க, அது 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். சில பேர் உளுந்தை மட்டும் லேட்டாக ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி மெத்தட் இல்லாமல் இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் ஊற வச்சுக்கோங்க. அரிசியும் ஜவ்வரிசியும் 2 தடவை நல்லா கழுவிட்டு இதை நம்ம 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். உளுந்தும் அதே மாதிரி 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். பட் இதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அதாவது உளுந்தை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்ல ஃப்ரிட்ஜில் ஊறுறப்ப குவாலிட்டியே இல்லாத உளுந்தாக இருந்தாலுமே நல்ல உளுந்து ஆட்டி இட்லி உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஜவ்வரிசி நல்லா 4 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உளுந்தும் 4 மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் ஊறியிருக்கு, காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு உளுந்து ஊறியிருக்கும். சில பேர் நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைப்பாங்கள்ல, சம்டைம்ஸ் மறந்துடுவோம். அந்த டைம் ஊற வச்சாலும் சில உளுந்து உப்பாது. இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஊறின தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஆட்ட போகிறோம். இப்போ இந்த 3 சாமான்கள் இல்லாமல் பொதுவாக நம்ம வெந்தயம் ஊற வச்சு இட்லி ஆட்டுவோம் இல்லையா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆமணக்கு விதைன்னு சொல்லுவாங்க, கேஸ்டர் ஆயில் சீட்ஸுன்னு கடைகளில் கிடைக்கும். அது இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுக்கு 4 பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பருப்புலேருந்து அந்த ஓடை மட்டும் உடச்சி எடுத்துருங்க. இப்போ சொன்ன அளவுக்கு 4 பருப்பு போதும், அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. இது போடுறப்ப இட்லி துணியில் ஒட்டாமையும் இருக்கும், நல்ல புசு புசுன்னு சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி. சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் வெந்தயம் நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சப்பே போட்டு நீங்கள் ஊற வச்சும் ஆட்டிக்கலாம், அதுவும் சரியாக இருக்கும். பட் இது கிடச்சிது அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இட்லி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட்டிக்க போகிறோம். இந்த பருப்பை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்ட போகிறோம். இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டுட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் போட்டு அதை நல்லா நைஸாக ஆட்ட விட்டுருங்க. அதை ஆட்டினதுக்கு அப்புறமா தான் ஊற வச்ச உளுந்தை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்தை சேர்த்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இதை ஆட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி, ஊற வச்ச தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கணும். உளுந்தும் தண்ணியும் சில்லுன்னு இருக்கிறப்ப மாவு நல்ல உப்பலாக உப்பி வரும், நல்ல வெளிர் நிறமாகவும் இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப தண்ணி ஊற்றி ஆட்டிடாதீங்க, லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டியிருக்கட்டும். இது ஆட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் நல்லா ஆட்டணும். எந்த அளவுக்கு நல்லா உப்பி நைஸாக ஆட்டுதோ அந்த அளவுக்கு இட்லி உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். கம்மியான நேரம் வச்சு ஆட்டினீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆட்டி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 35 நிமிஷம் ஆச்சு. சில கிரைண்டர் நல்லா வேகமாக ஆட்டும், அந்த டைம் உங்களுக்கு 25 நிமிஷம் 20 நிமிஷத்தில் எடுத்து வடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக நைஸாக அரைச்சி வந்திருக்கு. இந்த டைம் மாவை வடித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ உளுந்த மாவு எல்லாத்தையும் வடிச்சாச்சுங்க. அடுத்ததாக கிரைண்டரில் ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட்டிக்கோங்க. எடுத்தோடனே அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா அரைப்படாது. இப்போ ஜவ்வரிசி நல்லா வழுவழுன்னு அரைச்சதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியும்
அரிசிக்கும் நீங்கள் தண்ணியை ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி ஆட்டிக்கோங்க. இப்போ வந்து அரிசி போட போகிறேன். அதை நல்லா கழுவிட்டேன். தண்ணியை ஒரு தடவை கழுவி எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடுக்கு அரிசி ஆட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல நைஸாக தான் ஆட்ட போகிறேன். சில பேர் ரவை மாதிரி அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் தேவைப்படாதுங்க. நல்ல நைஸாகவே அரைச்சி எடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு அரை மணி நேரம் நல்லா அரைச்சி வரணும். நைஸாக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், நரன்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தோசைக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது ஆட்டிக்கிட்டு இருக்கப்பே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு கல் உப்பு பயன்படுத்தணும் அப்படின்னா இட்லி தோசை மாவுக்கு நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த கல் உப்பும் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். மாவு வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக அரைச்சிருக்கிறேன், அதே மாதிரி நாவும் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைம் நம்ம வந்து அரிசி மாவை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, உளுந்த மாவுலேயே சேர்த்துருங்க. இப்போ அடுத்ததாக முக்கியமானது கிரைண்டரையும் கல்லையும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஃபர்மெண்டேஷனுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாவை கலக்கிறதும் கையிலேயே கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர ஒரே மாதிரி கலந்து எடுத்து வச்சுட்டேன். இது குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் புளிக்கணுங்க. நீங்கள் வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அவனில் லைட்டு போட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே ஒரு பச்சை மிளகாவை போட்டுட்டிங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 7 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தேன். மாவு பார்க்கலாம். கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா மாவு வந்து மேலே வந்துருச்சு. அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு மிச்ச மாவு வச்சுருக்கிறேன். நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு புளிச்சு வந்திருக்கணும். அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லா டைமும் இட்லி ஊற்றுறப்ப மாவை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு அப்புறமா இட்லி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இட்லி ஒரே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு பொங்குன மாவை எடுத்து இட்லி ஊற்றிட்டு கடைசி மாவில் ஊற்றுனீங்கன்னா வழுவழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இட்லி அவிக்கிறது துணி போட்ட தட்டில் தாங்க அவிக்க போகிறேன். நீங்கள் எண்ணெய் தடவின இட்லி தட்டில் கூட அவிச்சு எடுக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். மாவும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இட்லி ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா சப்பையாக இருக்கும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இட்லி அவிக்கிறதுக்கு இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டை உள்ளே வைக்கணும். அதுக்கு முன்னாடி வச்சாலும் இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது. இப்போ தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டை வச்சு இதை அவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8-10 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறது தொட்டு பார்த்தாலே தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு டூத்பிக்கோ ஏதோ வச்சு மாவு ஒட்டாத மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து எடுத்தீங்க அப்படின்னா இட்லி வந்து மாவு துணியில் ஒட்டாமல் நல்லா பந்துன்னு நல்லா சாஃப்டான இட்லி இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார சட்டுன்னு செஞ்சிடலாமா? அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே ஒரு 20 வரமிளகாவை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுலேயே 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து புளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். புளியும் சேர்க்கணும், தக்காளியும் சேர்க்கணும். அப்போ தான் அந்த காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து அந்த கெட்டி பகுதியை மட்டும் எடுத்துட்டு நறுக்கி சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். அம்மிக்கல்லில் இருந்தால் அம்மிக்கல்லில் ஆட்டிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன். இந்த சட்னியை வதக்கலாம் வேண்டாங்க, அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இதுக்கு பேர் செட்டிநாடு கார சட்னின்னு சொல்லுவாங்க எங்கள் சைடு. இப்போ இந்த சட்னியை ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கவும் கூடாது. அதேமாதிரி மிக்ஸி ஜார்லேயும் அதிகமாக தண்ணி ஊற்றி அலம்பியும் சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் சட்னி. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு நல்லா தாராளமாக நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டுட்டு இதை சேர்த்துருங்க. அந்த சூடான எண்ணெய் இந்த சட்னி இது சேர்க்குறப்ப நல்ல மணமாக இருக்குங்க. அந்த சட்னியை வந்து அந்த எண்ணெயில் நல்லா கலந்துட்டிங்கனாலே போதும். அந்த பச்சை வாசனை உங்களுக்கு இருக்காது. சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி அளவுகளோட இந்த பந்துன்னு இருக்கிற இட்லியும் கார சட்னியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.